அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை மே 8 வெள்ளிக்கிழமை அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்ட உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் இடையில் அமையக்கூடிய 28வது சூட்சும நட்சத்திரம் அப்படிங்கிறது தான். இந்த அபிஜித் என்றாலே சமஸ்கிருதத்தில் வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பொருள். வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள். இதுக்கு அனைத்து தோஷங்களையும் போக்கி தொடங்கும் காரியத்தில் நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கருதப்படுது. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிஷமும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிஷமும் சேர்த்து 24 நிமிஷங்கள் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த 24 நிமிஷத்தை முக்கியமான சிறப்பு வாய்ந்த 24 நிமிஷத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னோட மயிலிறகால மறைச்சி வச்சுருந்துருக்காரு. அதுக்கு பிறகு இந்த பாரத போர் முடிஞ்சோடனே தான் இதை மக்கள்லாம் பூமியில் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நட்சத்திரத்தை பூலோகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த முக்கியமான நட்சத்திரத்தில் தொடங்கும் எந்த ஒரு வேலையும் தடங்களின்றி வெற்றி பெறும் மற்றும் அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் வலிமை கொண்டது இந்த அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம் அல்லது அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தோல்வியே இல்லாத வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மே 8 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை, அதாவது அந்த சூரியன் மறையும் நேரத்தில் மறைந்த பிறகு 6:24 மணி முதல் 6:48 மணி வரை முக்கியமான அந்த 24 நிமிஷங்கள் அப்போ தாங்க வருது. இந்த சந்தியா காலத்தில் வர்றதுனால மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். இந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவை நினைத்து நம்ம நெய்தீபம் போட்டு நம்ம வழிபாடு செய்கிறது மூலமாக செல்வ வளம், தடைகள் நீங்குதல் மற்றும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். அன்னைக்கு நம்ம விஷ்ணு பகவானை நினச்சி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்கிறது நல்ல ஒரு பலன்களை தரும். மேன்மேலும் பொருள்கள் சேரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இல்லைன்னா விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நம்ம எவ்வளவு நேரம் முடியுதோ அதை நம்ம பாராயணம் செய்கிறது நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த முக்கியமான நேரத்தில் நம்ம மகாவிஷ்ணு, ஸ்ரீ கிருஷ்ணர், அதே போல் குலதெய்வ வழிபாடும் மிகச்சிறந்தது. அந்த நேரத்தில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம ஒரு வருடம் குலதெய்வத்தை நினைத்து நம்ம வழிபாடு செய்த புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி போன்ற தோஷங்கள் எதுவுமே இந்த நேரத்துக்கு கிடையாதுங்க. நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நேரத்தை நம்ம மிஸ் பண்ணாலும் இந்த முக்கியமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை. அது ராகு காலமாக இருந்தாலும் சரி, யமகண்டமாக இருந்தாலும் சரி, அஷ்டமி, நவமி போன்ற திதியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பார்க்கவே வேண்டியில்லை. அந்த நேரத்தில் நம்ம நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தொடங்கலாம், செய்யலாம். எது வேணாலும் நேரங்கள் கூட அந்த நேரத்தில் நம்ம குறிக்கலாம். மேலும் புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குதல் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு மிகவும் உகந்த நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். கடன் தீரவும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையவும், மன அமைதி பெறவும் இந்த வழிபாடு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். கேட்டது கேட்டபடி கிடைக்கும். முக்கியமாக நமக்கு வெற்றியை தரக்கூடிய முக்கியமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை. இந்த நேரத்தில் நீங்கள் அதாவது 6:24 to 6:48 இந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் திரியை போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு துளசி இலையும் சேர்த்து நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. இந்த தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. விஷ்ணு பகவானுக்கு இந்த பச்சை கற்பூரம், துளசி அப்படிங்கிறது மிக உகந்த ஒரு பொருளாக கருதப்படுது. பொன் பொருளை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுது. அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் இந்த விளக்கை இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும். அனைத்து லாபங்களும் நமக்கு சேரும். செய்கிற தொழிலாகட்டும், நம்ம வைக்கிற கோரிக்கைகளாகட்டும் எல்லாமே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். மறக்காமல் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அது பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு மிக உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. நமக்கு பொன் பொருளை ஈர்த்து கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த நறுமணம் வீட்டில் இருக்கும் பொழுது பொன் பொருளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தை நமக்கு வசியமாக்கக்கூடிய நல்ல ஒரு நறுமணம் மிகுந்த ஒரு பொருள் தான் இந்த பச்சை கற்பூரம். அதனால் இந்த ஒரு முக்கியமான நாளில் அதை நம்ம தீபத்தில் போட்டு தீபம் ஏற்றும் பொழுது நல்ல ஒரு பண வசியத்தை நமக்கு கொண்டு கொடுக்கும்.
தானியங்கள் நகை நட்டுகள் சேர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால் மறக்காமல் இந்த முக்கியமான 24 நிமிஷத்தை பயன்படுத்தி உங்களோட வழிபாடை செய்யுங்க. ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வழிபாடு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை அள்ளி கொடுக்கும். இந்த பலன் பார்த்திங்கனாக்கா, அதுவும் இந்த வழிபாட்டு முறை பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ரொம்ப பேர் இந்த 24 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுறது மிக மிக புண்ணியம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணி விடுறதுனால அந்த புண்ணியங்களும் உங்களுக்கு சேரும். அவங்க பார்த்து அவங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த புண்ணியங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை தரும். அதனால் முடிந்த அளவு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.